வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான சோசியல். இதில் ஜாகிரஃபியில் நம்ம 3rd லெசன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹைட்ராலிக் சைக்கிள். ஓகேங்களா? ஹைட்ராலிக் சைக்கிள்னால் நீரியல் சுழற்சி அப்படிமோ, சரிங்களா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த், to learn the basic concept of hydraulic cycle, to study the different components of hydraulic cycle. சரிங்களா? பார்க்கலாம், கொஷின் பார்க்கலாம். கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படியே பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று தெரியும். அப்படியே அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு போடுற வீடியோக்கள்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ. கொஷின்ஸ் பார்க்கலாம். The process in which the water moves between the oceans, atmosphere and land is called hydraulic cycle. சரிங்களா? வாட்டர் என்ன பண்ணுது? கடலில் இருக்குது சீ வாட்டர், ஓஷன்லேருந்து ஆவியாகி, அதாவது எவாப்ரேட் ஆகி மறுபடியும் நம்மளுக்கு ரெயினாக வருது இல்லையா? அந்த சுழற்சி தான். சரிங்களா? ஸோ the process in which the water moves between the ocean, atmosphere and land, இது மூணுக்கும் இடையில தான் இந்த இது நடக்கும். அதுதான் நீரியல் சுழற்சி, ஹைட்ராலிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சுழற்சி தான். the percentage of fresh water on the earth is 2.8 தான் இருக்குது நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர். சரிங்களா? குடிப்பதற்கு உகந்த நீர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வேளாண்மைக்கும் மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2.8 தான் இருக்குது. ஓகேவா? மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு கடல் நீர் தான். The process of changing of water from gaseous to liquid form is known as condensation. சரிங்களா? Water that flows in the subsoil or through the ground into the streams, rivers, lakes and ocean is termed as ரன் ஆஃப். வழிந்தோடுவது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ரன் ஆஃப். வாட்டர் வந்து எப்படிலாம் ரன் ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரீம்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்டு ஓஷன், இது மூலமாக ஃபஸ்ட்டு ஒரு மழை பெய்யுது. பெஞ்ச உடனே நிலத்தில் விழுது இல்லையா? நிலத்தில் விழுந்தோடனே அது என்ன பண்ணுது? ஆறு, ஏரி, குளம் அந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு கடைசியாக இது எல்லாம் நிறைஞ்சதுக்கப்புறம் எங்கே போய் கடைசியாக முடிவடையுதுங்க? ஓஷனில் தான் போய் கலக்குது. சரியா? அதுதான் சொல்கிறோம். அதுதான் நீர் வழிந்தோடல். எந்தெந்த வகையில் எப்படி போகுது அதுதான் ரன் ஆஃப்னு சொல்லுவோம். தி எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன், தி எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். வாட்டர் தட் இஸ் குட் எனஃப் டு ட்ரிங்க் இஸ் கால்ட் போர்ட்டபிள் வாட்டர். சரிங்களா? ட்ரிங்கிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய வாட்டர் என்னன்னு சொல்லுவோம்? போர்ட்டபிள் வாட்டர், அதாவது நன்னீர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? குட் எனஃப் டு ட்ரிங்க் இஸ் கால்ட் போர்ட்டபிள் வாட்டர். த டிகிரி ஆஃப் வாட்டர் வெப்பர் present in the atmosphere is known as humidity. சரியா? humidity ஈரப்பதம் சொல்லுவோம் இல்லையா? There are 3 passes in the water cycle. ஓகேவா? Next, the falling of water towards the earth's surface from atmosphere in any form is known as precipitation. சரிங்களா? பூமியின் மீது விழக்கூடிய எந்த வகையிலையும், எந்த டைப்பில் பூமியின் மேலே வாட்டர் விழுந்தாலும் அது என்னன்னு சொல்கிறோம்? மழை பொழிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் precipitation. The falling of water towards the earth's surface from atmosphere in any form is known as precipitation. Okay, the precipitation with the raindrop size of 0.5 mm, சரிங்களா, millimeter in diameter is known as drizzle அப்படிங்கிறோம். சரிங்களா? இந்த மில்லிமீட்டர் 0.5 குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? ட்ரிசில் அப்படிங்கிறோம். சரிங்களா? மழைத்துளி, ட்ரிசில். தூறல் விழுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ட்ரிசில், தூறல். சரியா?
இந்த இதை பார்த்துக்கோங்க, அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இதை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? ட்ரிசில் அப்படிங்கிறோம். மிஸ்ட் இஸ் டென்சர் தென் ஃபாக். மிஸ்ட் இஸ் டென்சர் தென் ஃபாக். மிஸ்ட்னா என்னதுங்க? மூடு பனின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜனவரி டிசம்பர் அண்ட் ஜனவரி அந்த இதுலலாம் நம்மளுக்கு மூடு பனி பெய்யும் இல்லையா? அந்த காலையில் ரொம்ப அந்த பனி மூட்டமாக இருக்கும் இல்லையா? அதுதான் மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிஸ்ட் இஸ் டென்சர் தென் ஃபாக். ஃபாக்னா அடர் பனி, ரொம்ப அடர்ந்த பனி, ரொம்ப ஹையாக இருக்கும், அந்த மாதிரியான பனியை ஃபாக்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது டென்சர் தென் ஃபாக், குறைந்த இதாக தான் இருக்கும் இது. ஓகேவா? அதாவது இதை விட இது குறைந்த அடர்த்தி கொண்டது. சரியா? மிஸ்ட் வந்து ஃபாகை விட ஒரு குறைவான அடர்த்தி. நம்மளுக்கே தெரியும் அடர் பனி அப்படின்னா அந்த ரொம்ப ஹையாக இருக்கும். இதனுடைய டென்சிட்டி பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் மிஸ்டோட இது பார்த்தோன்னா. ஓகேவா? மேட்ச் பாருங்கள். வெஜிடேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன், கிளவுட்ஸ், ஸ்னோ அண்ட் ரெயின் ட்ராப்ஸ், ஸ்லீட், இன்ஃபில்ட்ரேஷன் அட் த சர்ஃபேஸ். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது அட் த சர்ஃபேஸ். இது கொஷின்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். சரிங்களா? வெஜிடேஷன் அப்படிங்கிறது டிரான்ஸ்பிரேஷன், எவாபரேஷன், அந்த இது அதை சொல்கிறோம். கண்டென்சேஷன், கிளவுட்ஸ், ஸ்னோ அண்ட் ரெயின் ட்ராப்ஸ், ஸ்லீட், இன்ஃபில்ட்ரேஷன் அட் த சர்ஃபேஸ். அடுத்தது சூஸ் பாருங்கள். எவாபரேஷன் ரெஃபர்ஸ் டு the process in which the gaseous form of water changes into liquid form. It refers to the process in which the liquid form of water changes into gaseous form. Water boils at 100 degrees Celsius temperature, but it actually begins to evaporate at 0 degrees Celsius. It is responsible for the formation of clouds. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆன்சர்லாம் எதை ரெஃபர் பண்ணுறதா இருக்குன்னா எவாபரேஷன் ரெஃபர்ஸ் டு. ஸோ இதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது இல்லை. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டு தான். சரிங்களா? ஸோ 100 டிகிரி இதில் வந்து இது ஃபுல்லி இது டெம்பரேச்சர். ஆனால் எவாபரேட் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா 0 டிகிரி செல்சியஸ்லேயே இது எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிருது. சரிங்களா? ஸோ பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம். ஆனால் எவாபரேட் ஆகுறது ஸ்டார்டிங்லேயே 0 டிகிரி செல்சியஸ்லேயே அது எவாபரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் இது ரெண்டு தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. வாட்டர் பாயில்ஸ் அட் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர், பட் இட் பிகின்ஸ் டு எவாபரேட் அட் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இதே ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்காங்க, இங்கே செல்சியஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. மிஸ்ட் இஸ் நாட் த டைனி ட்ராப்லெட்ஸ் of water hanging in the air. சரிங்களா? mist is not the tiny droplets அப்படிங்கிறாங்க. அந்த மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா அந்த டைனி ட்ராப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது இது இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இருக்கு, டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஹேங்கிங் இன் த ஏர் அதில் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த இடத்துல நாட் வராது. சரியா? மிஸ்ட் இஸ் த டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஹேங்கிங் இன் த ஏர். த சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப் யூஸ்வலி ரெஃபர்ட் as interflow. The subsurface runoff is usually referred as interflow. அப்படின்னா என்னதுங்க? நிலத்துக்கு அடியில் ஒரு நீர் மட்டம் இருக்கும் இல்லையா? அந்த நீர், அந்த ஊற்று, அந்த நிலத்துக்கு அடியில் பல இது அடியில் தூரத்தில் கீழே நிலத்தடி நீர் இருக்கும் இல்லையா? அது வழிந்தோடிக்கிட்டு தானே இருக்கும். அந்த இது அந்த அதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இன்டர்ஃப்ளோ. அதுதான் இடைமட்டம். சரிங்களா? மேலேயும் வராது, லேண்டுக்கு மேலேயும் நம்மளுக்கு தெரியாது. அது அந்த இடைப்பட்ட இதுலேயே வந்து அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். 2 more கொஷின். ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் அக்யூஃபர். அக்யூஃபர் அப்படின்னா என்ன? An aquifer is an underground layer of water bearing rock. சரிங்களா? underground layer of water, underground layer of water bearing rock. ஓகேவா? define hydraulic cycle. hydraulic cycle என்ன? hydraulic cycle. hydraulic cycle அப்படிங்கிறது பாருங்க என்ன ஆகுது? இங்கிருந்து இங்கே இருக்கக்கூடிய நீர் என்ன ஆகுது? எவாபரேட் ஆகுது. எவாபரேட் ஆகி
இங்கே மறுபடியும் நம்மளுக்கு என்னவாகுது, மேகமாக வருது, அப்புறம் வந்து மழை நீராக மறுபடியும் இங்கே பொழியுது. சரியா, நீர் மழையாக வருது, மறுபடியும் இது மறுபடியும் இப்படியே ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. சரியா, அதுதான் நம்ம சொல்கிறோம். கடலில் இருக்குது, நிலத்தில் வருது, நிலத்தில் விழுந்து மறுபடியும் கடலுக்கு வருது, கடல்ல இருந்து மறுபடியும் ஆவியாகுது, மறுபடியும் நம்மளுக்கு மழையாக வந்து சேருது. ஸோ இது இந்த ரொட்டேஷன் தான், இதுதான் நம்ம ஹைட்ராலிக் சைக்கிள் அப்படிங்கிறோம். பாருங்கள், hydraulic cycle is a global sun driven process where water is transported from ocean to atmosphere, from atmosphere to land and from land back to oceans. ஓகேவா, ஓஷன்லேருந்து அட்மாஸ்பியர் மூலமாக மறுபடியும் என்ன ஆகுது, லேண்டு, ஃப்ரம் லேண்ட் பேக் டு ஓஷன். சரியா, இந்த சர்க்கிள் ஓகேவா, ஒரு ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இந்த டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்டு. வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஓஷன் டு அட்மாஸ்பியர், ஃப்ரம் அட்மாஸ்பியர் டு லேண்ட் அண்ட் ஃப்ரம் லேண்ட் பேக் டு ஓஷன்ஸ். ஓகேவா, third question, how is the dew formation takes place? பனி எப்படி உருவாகுது, டியூனா என்னதுங்க, பனித்துளின்னு சொல்லுவோம். அந்த பனித்துளி அது வந்து எப்படி உருவாகுது பனி அப்படின்னு பார்த்தோம்னா, it is a water droplet formed by the condensation of water vapor on a relatively cold surface of an object. ஓகேவா, அதாவது நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள், ஒரு பொருள் மேலே விழுது அப்படின்னா, ஒரு புல்வெளி மேலேயே விழுது அப்படின்னா, அது வந்து ஏற்கனவே வந்து இந்த அந்த சர்ஃபேஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குளிர்ந்து இருக்குது, ஏற்கனவே வந்து அது கோல்டு சர்ஃபேஸாக இருக்குது. அது அப்படிங்கும்போது அது மேலும் வந்து அதன் மேலேயே அந்த அந்த துளிகள் விழும் பொழுது அதுவும் பனி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது. அதுதான் பனித்துளி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதாவது கீழேயும் வந்து ஒரு கோல்டு கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன், மழை பொழியுது, மழை பெய்யுது, மழை பெய்யும் பொழுது அந்த நீர்த்துளி இங்கே விழும் பொழுது அதுவும் என்னவா மாறிடுது, பனியாக மாறிடுது இல்லையா. அதுதான் சரிங்களா, இங்கேயும் அதான் சொல்கிறாங்க, இட் ஃபார்ம்ஸ் when the temperature of an object drops below the dew point temperature. சரிங்களா, கீழே இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த, அதாவது ஒரு பூமியில் நீர் விழுது அப்படின்னா இங்கே என்ன வெப்பநிலை, எந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் கண்டிஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது மாறும். சரியா, ஸோ இங்கே வந்து ஒரு குளிர்ந்த இதாக இருக்கும் பொழுது அது அந்த பனித்துளியாக உருவாகுது அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணுறாங்க. பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும்போது பனி உருவாகிறது அப்படிங்கிறது தான் கரெக்டான இது. சரிங்களா, அதாவது டென்சிட்டி அதான் சொல்கிறோம். Okay, next, write a short note on surface runoff. சர்ஃபேஸ் ரன் ஆஃப், நீர் எப்படி வந்து வழிந்தோடுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். இட் இஸ் த போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால் விச் என்டர்ஸ் த stream immediately after the rainfall. It occurs when the rainfall is longer, heavier and exceeds the rate of infiltration. In this condition, the excess water makes a head over the ground surface, which tends to move from one place to another following land gradient and is known as overland flow. When the overland flow joins the streams, channels or oceans, it is termed as surface runoff or surface flow அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அதாவது ஒரு இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மழை ரொம்ப ஹெவி ரெயினாக இருந்துச்சு இல்லையா. ஸோ ஹெவி ரெயினாக இருக்கும்போது அந்த பூமியில் எந்த அளவுக்கு வந்து மழைநீர் ஈர்த்துக்குமோ அந்த அளவுக்கு தான் ஈர்த்துக்கும். குளங்கள் அந்த மாதிரியான ஏரிகள் அப்புறம் அந்த மாதிரியான இடங்களுக்கு பள்ளமான பகுதியை நோக்கி அந்த மழைநீர் வழிந்தோடும் இல்லையா. ஸோ அதையும் தாண்டி இன்னும் மீதி ஆகுது அப்படிங்கும் பொழுது தான் இங்கே என்ன ஆயிடுச்சு, சிட்டிக்குள்ளாரெல்லாம் நீர் வந்துடுச்சு, எந்த இடத்துல போகிறதுக்குன்னு வழி இல்லாமல் உள்ளே வந்திருக்கு. ஸோ கரெக்டாக அந்த இடம் நீர் போகிறதுக்கு சரியான ஒரு வழி இருந்துச்சு அப்படின்னா அது எங்கே போயிருக்குங்க, அதுக்குன்னு ஒரு சேனல் வச்சுருப்பாங்க இல்லையா, நீர் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அந்த சேனல் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக ஓஷனுக்கு போய் சேரும்.
கடலுக்கு போய் சேர்ந்துருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும். பட் இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாமே மக்கள் நெருக்கம் அதிகமானதுனால எல்லாம் வீடுகளாக மாறிடுச்சு. ஸோ அந்த தண்ணி போகிற இடம்லாம் வீடாக மாறினதுனால வீட்டுக்குள்ளே தண்ணி போகுது. அதுதான் சரியா. ஸோ நீர் வழிந்தோடுதல், அதாவது சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னா என்ன அதுங்க, இதுதான் மழை பொழியுது, மழை வந்து அதிகமாக பொழியும் பொழுது எங்கெங்கெல்லாம் வழி போகுதோ அதுதான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, கிவ் ரீசன். இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் லோ இன் த ரீஜியன் ஆஃப் நான் போரஸ் சாயில். ஓகேவா, அதாவது நீர் ஊடுருவாத, நீர் வந்து நிலத்துக்குள்ளார போக முடியாத, ஈர்க்கக்கூடிய நிலத்தில் உறிஞ்சக்கூடிய அந்த இது கெப்பாசிட்டி இல்லாத இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மண் இருந்தால் அது உரியும். மற்ற மண் இல்லாத இடத்துல எப்படி நீர் வந்து உறிஞ்சிக்கும், நிலத்துக்குள்ளார போக முடியாது இல்லையா. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், லோ இன் த ரீஜியன் ஆஃப் நான் போரஸ் சாயில். ஓகேவா, நிலத்துக்கடியில் போக முடியாததை தான், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்ஃபில்ட்ரேஷன், நீர் ஊடுருவல். நீர் புகாத இடங்களில் நீரினுடைய அந்த ஊடுருவல் வந்து ஏன் குறைவாக இருக்கு அப்படிங்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது நீர் புகாத இடங்களில் அந்த நீரினுடைய அந்த ஊடுருவல் வந்து குறைவாக ஏன் இருக்கு, நிலத்துக்கடியில் ஏன் வந்து நீர் வந்து போகலை அப்படிங்கிறது என்ன ரீசன் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்க, வாட்டர் என்டரிங் த சாயில் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட் இஸ் termed as infiltration அப்படிங்கிறோம். சரிங்களா, ஸோ வாட்டர் என்டரிங் த சாயில் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட், இதை தான் நம்ம இன்ஃபில்ட்ரேஷன், ஊடுருவல், நீர் வந்து நிலத்துக்குள்ளார போகிறது, அதுதான் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறோம். இன்ஃபில்ட்ரேஷன் அலோவ்ஸ் த சாயில் டெம்பரரிலி டு ஸ்டோர் வாட்டர். அது என்ன பண்ணுதுங்க, உள்ள வச்சு அது வாட்டரை ஸ்டோர் பண்ணிக்குது. த ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த physical characteristics of the soil, vegetative cover, moisture content of the soil, soil temperature and rainfall intensity. ஸோ இதை பொறுத்து தான் அந்த 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 இடத்துல அந்த நீரினுடைய அந்த ஊடுருவல், அந்த இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கும். சரிங்களா, எதெல்லாம் இது பண்ணுது, ஃபிசிக்கல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த சாயில், அந்த சாயிலினுடைய அந்த தன்மை, வெஜிடேட்டிவ் கவர், மாய்ஸ்சர், அங்கே எப்படி அந்த ஈரப்பதம் இருக்குது, அந்த மண்ணினுடைய அந்த ஈரப்பதம், அந்த டெம்பரேச்சர், அங்கே இருக்கக்கூடிய காலநிலை டெம்பரேச்சர், அங்கே இருக்க அந்த இது வெப்பம், இது எல்லாம் தான் அந்த இதை நிர்ணயிக்குது. சரியா, ஸோ இதை பொறுத்து தான் அந்த ஊடுருவல் தண்ணி வாட்டர் வந்து உள்ளே வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது இருக்கும். அதான் இன்ஃபில்ட்ரேஷன், எந்த அளவுக்கு உள்ளே எடுத்துக்குது தண்ணியை அப்படிங்கிறது இதை பொறுத்து தான் இருக்கும். என்னென்ன அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் தன்மை, அங்கே இருக்கக்கூடிய காலநிலை, ஈரப்பதம், சரிங்களா, அங்கே பெய்யக்கூடிய மழையின் அளவு, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த இது இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் நீங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் எழுதிக்கோங்க. ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் லெஸ் ஆன் த எர்த். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஏன் வந்து எர்த்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா, ரீசன் என்னதுங்க, ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் இது உங்களுக்கு இதுக்காக காட்டுறேன் பாருங்கள். Most of the water on the earth is தெரியல. ஓகேவா, இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். Most of the water on the earth is saline and is found in seas and oceans, which constitutes about 97.2%. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வந்து எல்லாமே சால்ட் வாட்டராக இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிறத நம்மளுக்கு வந்து என்ன இருக்குங்க, குடிக்கிறதுக்கு யூஸான வாட்டராக இருக்குது. அதுதான் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் லெஸ் ஆன் த எர்த். ஏன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வந்து சால்ட்டியாக இருக்கிறதுனால தான் ஃப்ரெஷ் வாட்டர் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. சரியா, அவ்வளோதான். ஸோ இதை இப்படி எழுதிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஆன் தி எர்த் இஸ் saline and is found in the seas and oceans which
கான்ஸ்டியூட் about 97.2% வந்து எல்லாமே சால்ட்டியாக இருக்குது. ஓகே, snowfall is common in the polar region and mountainous region. So snowfall ஏன் வந்து அந்த போலார் ரீஜியன்லையும் மவுண்டேனியஸ் ரீஜியன்லையும் காமனாக இருக்குது அப்படின்னு. போலார் ரீஜியன் என்னதுங்க, துருவ பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்படி இங்கே எப்படி நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை கொடுக்கணும், சரியா? The precipitation in the form of powdery mass in ice is known as snowfall. சரிங்களா? The precipitation in the form of powdery mass of ice in is known as snowfall. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டை இந்த பாயிண்ட் போட்டுக்கோங்க, செகண்டா, சரியா? Often water vapor in a cloud is covered directly into snow pieces due to lowering of temperature. டெம்பரேச்சர் லோவாக இருக்கிறதுனால டைரெக்டாக அது வந்து ஸ்னோவாக மாறிடுது. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் இதை கொடுத்துருங்க. இட் இஸ் காமன் இன் த போலார் அண்ட் ஹை மவுண்டேனியஸ் ரீஜியன்ஸ். இது வந்து ஒரு காமனான விஷயமா அங்கே இருக்குது, சரியா? எங்கே? போலார்லேயும் ஹை மவுண்டேனியஸ் ரீஜியன்லேயும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சென்டரில் இருக்கிற இதை கொடுத்துட்றீங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் இது, அது லாஸ்ட்டாக இதை எப்பயுமே முடிக்கிற மாதிரி முடிச்சிடறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீட்டெயில் கொஷின். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் டைம் இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன்வால்வ்டு இன் த ஹைட்ராலிக் சைக்கிள். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆன்சர் சொல்கிற கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதிலேருந்து ஆன்சர். ஓகே, பார்ட் 8ல் ஃபஸ்ட்டு கொஷின், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஹைட்ராலிக் சைக்கிள். என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 6ம் வரும். இதில் முக்கியமானது நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா 3 தான், சரியா? த 3 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் த ஹைட்ராலிக் சைக்கிள் ஆர் அப்படின்னு போட்டு இதிலிருந்து இது வரைக்கும் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதில் 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, எவாபரேஷன், பிரிசிபிடேஷன், ரன் ஆஃப், இதெல்லாமே இங்கே கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில். இது ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு இதை பற்றின டெஃபினிஷன் இங்கேருந்து இது வரைக்கும் கொடுக்குறீங்க. அடுத்தது செகண்டுக்கு வந்து நம்ம அந்த 3 பாயிண்ட்லேருந்து தான் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? பிரிசிபிடேஷன் இது, ஓகேவா? பிரிசிபிடேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ரன் ஆஃப்னு வரும்னு நினைக்கிறேன், ரன் ஆஃப் வரும். ஓகேவா? இது இந்த பாயிண்ட்டு இதிலேருந்து கொடுத்துட்றீங்க ஃபுல்லாக இது வரைக்கும். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் என்னென்னது, ரன் ஆஃப் ஒன்று கொடுக்க போகிறோம். அடுத்தது ப்ரெசிபிடேஷன், இதிலேருந்து இது வரைக்கும் மட்டும் கொடுக்க போகிறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? ஓகேவா? இது ரைட்டா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எவாபரேஷன் அண்டு டிரான்ஸ்பிரேஷன். எவாபரேஷனுக்கும் டிரான்ஸ்பிரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எவாபரேஷனுக்கும் டிரான்ஸ்பிரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஆப்போசிட் பாயிண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். எவாபரேஷன் ரெஃபர்ஸ் டு the process in which the liquid form of water changes into gaseous form. சரியா? டிரான்ஸ்பிரேஷனில் பாருங்கள். Transpiration refers to the process by which the water content in the plants are released into the atmosphere in the form of water vapor. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டிரான்ஸ்பிரேஷனுக்கும் எவாபரேஷனுக்கும். எவாபரேஷனுக்கு பாருங்கள், the atmosphere gets nearly 90% of moisture from the oceans. அதோடு நிறுத்திக்கோங்க. அடுத்தது இங்கே 10% of the moisture from plants through transpiration. சரியா? இது டிரான்ஸ்பிரேஷனுக்கு, இது எவாபரேஷனுக்கு. ஓகேவா? இது செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டு, real content of surface of water when
and the atmospheric humidity are the other variable which affect the rate of evaporation. இதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட், the rate of transpiration is also affected by the temperature, wind and humidity. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இதுவும் இதுவும், செகண்ட் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு இது ரெண்டும், அடுத்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு இதுவும் இதுவும் ஆப்போசிட் பாயிண்ட். ஓகேவா? Third question, give a detailed explanation on different forms of precipitation. Third question can answer. Different forms of precipitation. Precipitation ஒரு சின்ன ஒரு explanation கொடுத்துருங்க. இது வந்து earth surface, இது வரைக்கும் reaches the earth surface, இது வரைக்கும் கொடுத்தீங்கன்னாவே போதும். சரியா? ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் இதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெயின், ஸ்லீட், ஃப்ரீசிங் ரெயின், ஹெயில், ஸ்னோ இது வரைக்கும் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம போலார் இந்த இதுக்கு நம்ம கியூ ரீசனில் இதை பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இதை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இவ்வளோ தான் எழுதி ஆகணும், இதில் குறைக்க முடியல. சரியா? அடுத்தது எக்ஸ்பிளைன் த ரன் ஆஃப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். எக்ஸ்பிளைன் த ரன் ஆஃப், அப்போ அதனுடைய டைப்ஸ் என்ன? சர்ஃபேஸ் ரன் ஆஃப், அதனுடைய டைப்ஸ் என்ன? ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு ஃபோர்த்து கொஷின், பார்ட் 8ல் ஃபோர்த்து கொஷின், ரன் ஆஃப் பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன், சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. சரியா? கொடுத்துட்டு தான் நம்ம இந்த பாயிண்ட் எழுதணும். சரியா? சர்ஃபேஸ் ரன் ஆஃப், சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப், பேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருங்க ஆன்சர். ஓகேவா? ஃபோர்த்து கொஷினுக்கான ஆன்சர் இது வரைக்குமே வரும். இது வந்து ஏற்கனவே பார்த்தோம், இது 2 மார்க் கொஷினில் ஃபோர்த்து கொஷின், இதை எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. டீட்டெயில் கொஷினுக்கு ஃபோர்த்து கொஷின் இதிலிருந்து இது வரைக்குமே வரும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். ரைட், இது நம்மளுக்கு லெசன்லேயே கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஹைட்ராலிக் சைக்கிள். இது அது உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அதை அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்லேயே பார்த்தோம் இல்லையா, ஹைட்ராலிக் சைக்கிள், இந்த இதை அப்படியே கொடுத்துடலாம் நீங்கள் அதுக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ.